ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். தேவனுடைய மகா கிருபையினால இன்னொரு முறை அவருடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு தந்த பாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உம் கையில் ஒப்பு கொடுத்ததை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று, உம்மோடு தொடங்கினதை நீர் வாய்க்க செய்வீர் என்று, உம்மோடு இருக்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாங்கள் எல்லாரும் விசுவாசித்து உம்முடைய பாத சமூகத்துக்கு வருகையிலே உம்முடைய அடைக்கலத்தை எங்களுக்கு தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, அவர் கைக்கு ஒப்பு கொடுத்தா அவர் அதை பத்திரமாய் பாதுகாப்பாரு. அதை அவர் உடைத்தாலும் என்னாச்சுங்க? 5 அப்பம் 2 மீன் அவர் கையில வைத்த போது, அந்த அப்பத்தை உடைத்த போது எத்தனை துண்டுகளானது தெரியுமா? எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்கன்னு தெரியுமா? திருப்தியாக சாப்பிட்ட பிறகும் எத்தனை கூடை நிறைய மீந்ததை எடுத்தாங்கன்னு தெரியுமா? தேவன் கையில கொடுக்க எதுக்குங்க நம்ம பயப்படுறோம்? நம்மிடத்தில் இருப்பதை அவருடைய கையில கொடுத்தா அது பெருக்கமடையும், விருத்தியாகும், ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு நேரம் என் வாழ்க்கையை நானே வாழ்வேன், என் காரியங்களை நானே பார்த்து கொள்ளுவேன், எனக்கு தெரியும், நான் எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணுமோ, இதை தீர்க்கணுமோ எனக்கே தெரியும், எனக்கு தேவன் தேவையில்ல, அவருடைய உதவி தேவையில்லை என்பது போல நாம எத்தனையோ முறை நம் இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். சுயநலத்தால நிறைந்து தேவனுடைய உதவியை கேட்கறதில்ல. இஃப் அட் ஆல் ஒருவேளை தேவனுடைய உதவியை கேட்கிறோம்னா வேற வழியே இல்லாதப்ப, எந்த விதத்திலும் ஒன்னும் செய்ய முடியாதப்ப, எல்லா முயற்சியும் செய்து தோல்வி அடைந்த பிறகு, நேரம் வீணான பிறகு, எல்லாம் நஷ்டம் போன பிறகு, அப்ப வேற வழி இல்லாதவங்களுக்கு தேவனே வழி என்பது போல அவருடைய பாத தண்டையில சேர விரும்புகிறோமோ என்னமோ. பட் உன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா, உங்க நாளின் எல்லா காரியத்தையும் அவர் கையில் வைத்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்பது உண்மை. தேவன் நமக்கு துணையாக இருந்தா நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் இல்லாம நம்ம செய்கிற வேலையெல்லாம் வாய்க்காதுங்க. ஆனது போல தெரியலாம், ஆனா அது நிலைத்திருக்காது, நிரந்தரமாக இருக்காது. துஷ்டனுக்கு வெற்றி கொஞ்சம் காலம் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. மனுஷருடைய காரியங்கள் கொஞ்சம் வரைக்கும் தான், தேவனுடைய காரியங்கள் நிரந்தரமானது. தேவன் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். பிள்ளைகளின் தலைமுறையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்றார். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து எங்கேயோ இருந்த தேவனை நமக்கு அறிமுகப்படுத்தியது மட்டுமல்ல, அந்த தேவனுடைய குணநலன்களை, அந்த தேவனிலே பாகமாக இருக்கிற தேவனாக இருக்கிற இயேசு ஆண்டவர் மூலமாய் இரத்த மாம்சத்தில் நம் நடுவே வசித்து நமக்கு உதாரணத்தை காட்டினார். இயேசு ஆண்டவர் உண்மையான தேவன் என்று, அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் என்று, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று, அவர் வெறும் வார்த்தைகளால் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் வாழ்ந்து காண்பித்தாரு, அவர் நிரூபிச்சாரு. அவர் மணிக்கணக்கில் போதனை செய்வார். அந்த போதனையின் கருத்து என்னன்னு கேட்டா, அது இந்த உலகத்துல ஒரு நபர் எப்படி பெரிய ஆள் ஆகணும், எப்படி பணத்தை சேர்த்து வைக்கணும், எப்படி பெயரும் புகழும் சம்பாதிக்க வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் செட்டில் ஆகணும், எப்படி இந்த உலகத்தில் விருத்தி அடைய வேண்டும் என்பது மட்டும் இல்லைங்க. எவ்வளவு கவனமா கேக்குறீங்க? அதுக்குதான் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா என்ன? இந்த உலகத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களுக்காக தான் நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களா இருந்தா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரை விட பரிதபிக்கப்படத்தக்கவங்களா இருப்போம் பவுல் சொல்றாரு. இயேசு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து போதித்தாரு. பரலோக ராஜ்யத்திலே பெரியவனா இருக்க வேண்டும்னா என்ன செய்யணும்? முதல்ல பரலோகத்தை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போக வேண்டும்னா என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்திலே பெரியவங்களா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் பரலோகம் போகணும்னு ஆசைதானங்க. மோட்சம் இருக்குன்னு எல்லாரும் நம்புவாங்கல்ல, அதுக்காக தானே பக்தி வைராகியத்தை கொண்டிருப்பாங்க. அப்ப எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? பைபிள் சொல்லுது,
மாமிசமும் இரத்தமும் சரீரமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. பரலோகத்துல திரும்ப பிளட் அண்ட் ஃபிளஷ் இல்லைங்க. அதுக்குதான் அங்க வியாதி இருக்காது, மரணம் இருக்காது, பசி இருக்காது, தாகம் இருக்காது, கண்ணீர் இருக்காது. அது மகிமையின் ராஜ்யம். மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். நமக்குள் ஆத்துமா இருக்கு. அந்த ஆத்துமாக்கு மரணம் இல்ல. நம்முடைய சரீரம் கெமிக்கல்ஸ், மண்ணால செய்யப்பட்டது. இந்த மண்ணால செய்யப்பட்ட இந்த கூடாரம் அழிந்து கொண்டு போகுது. ஒரு நாள் இந்த ஆத்மா மண் சரீரத்தை விட்டு போகும்போது இது மரித்து போகிறதுனால மண்ணாகிவிடும் அல்லது சாம்பலாகிவிடும். ஆனால் ஆவி தன்னை தந்தருளின தேவனிடத்திற்கு போகும். இயேசு கிறிஸ்து போதனையின் கருத்து என்னன்னா, இந்த உலகத்துல எப்படி சௌக்கியமா வாழணும் என்பது இல்ல, நிரந்தரமான நித்தியமான அந்த பரலோக ராஜ்யத்தை எப்படி சுதந்திரிக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்திலே பெரியவனாக எப்படி இருக்க வேண்டும். முதல்ல மரித்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அது என்றைக்கும் இருக்கிற வாழ்க்கை என்கிற விஷயங்கள் ஆண்டவர் அழுத்தி சொல்லுவார். அது மட்டுமே இல்லைங்க, நாம் எல்லாரும் இப்ப மரித்து பரலோகம் போகணும்னு, இப்பவே நம்ம மரிக்கணும்னு கிடையாது. இந்த உலகத்துல நம்ம வாழணும். வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு வரமாக கொடுத்தாரு. ஒரு வாழ்க்கை ஒரு முறைதான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெயபால் என்பவர் ஒரு முறை பிறப்பாரு, ஒரு முறை இறப்பாரு, அதோட அவருடைய கதை முடிஞ்சிருச்சு. திரும்ப நாயா நரியா பிறப்பார் என்பது கரெக்ட் கிடையாதுங்க. நாம தேவனின் ரூபத்தில் அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டோம். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஆத்மா கிடையாது. அதுக்கு சரீரமும் உயிரும் இருக்கு. செத்தா அதனுடைய உயிர் பிரிந்து விடும். ஆனா நம்முடைய உயிர் போகும்போது, நம்முடைய சரீரம் மரிக்கும் போது, நம்முடைய ஆவி ஆண்டவரிடம் போகுமாகவே ஆவியையும் சரீரத்தையும் பிணைத்து வைத்திருக்கிற உயிர் பிரியும் போது, உயிர் போகும்போது நிரந்தரமான என்றைக்குமான வாழ்க்கையை வாழும்படிக்கு பரலோக ராஜ்யத்தை சேருவோம். சரி, பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஏதாவது வழியை காண்பீங்க. ஏதாவது பக்தி வழிபாடுகளை, ஆச்சாரங்கள் சிலவற்றை செய்ய வேண்டுமா? நற்கிரியைகளும் தான தர்மமும் செய்தா எனக்கு மோட்சம் கிடைக்குமா? சில நல்ல காரியங்களை செய்தா தேவனுக்கு நான் பிரியமாக இருப்பேனா? தேவன் என்னை விரும்புவாரா? எனக்கு பரலோகத்தை கொடுப்பாரா என்று கேக்குறீங்களா? அநேகர் அதுக்குதான் நற்கிரியைகளும் தர்ம காரியங்களும் செய்வாங்க. மனுஷருக்கு செய்வது தெய்வத்துக்கு சமம்னு மனுஷருக்கு செய்வாங்க. சிலர் பக்தி முறைகளையும் ஒழுங்குகளையும் கடைபிடிப்பாங்க. சரீர சுத்தம், பாத சுத்தம், உடல் சுத்தம், தலை சுத்தம்னு சொல்லி சுத்திகரிப்பு சடங்குகளை வழிபட்டு கொண்டு பரலோகனா பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. அன்றைய பரிசேயர் அதே நிலைமையில இருந்தாங்க. ஆனா இருதய சுத்தம் இல்லாம தேவனை பார்க்கவில்லை. இருதய சுத்தம் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துல இருக்க முடியாது. நம்முடைய ஆழ் மனதுக்குள் சுத்திகரிக்கப்படுவதற்கு எந்த ஔஷதமும் இல்லை. இருதயத்தை சுத்திகரிக்க எந்த லோஷனும் கிடையாது, எந்த சோப்பும் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இதயங்களை சுத்திகரிக்குது. அது எப்படி முடியும்னு கேக்குறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமற்றது, அது மாசற்றது. நம்முடைய ரத்தம் கெட்டு போனது, பழைய ஆதாமின் சுபாவத்தால் நிறைந்தது. பிளட் பாய்சன் ஆனா என்ன செய்வாங்க? பிளட்ல பாய்சன் ஏறினா உடனே டயாலிசிஸ் செய்து அதை சுத்திகரிப்பாங்க. டயாலிசிஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு கெட்டதாக இருக்கிறது மனிதனின் சுபாவம். பாவத்தின் வித்து அணு அணுவுல கலந்திருக்கு. இன்றைக்கு பாருங்க, ஜீன்ஸ் என்பாங்க. அதை விவரிக்கணும்னா எவ்ரி ஃபிராக்ஷன்ல கூட அந்த சுபாவம் கலந்து இருக்கிறது. அதுக்குதான் ஆண்டவர் தன் ரத்தத்தை கொடுத்து நம்மை சுத்திகரித்து நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறவரா இருக்கிறார். யார் யார் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்களோ
அவர் எனக்காக என்னுடைய இடத்துல என் பாவத்துக்காக நிவாரணத்தை செய்திருக்கிறார்னு விசுவாசித்து அவர் இரத்தத்திலே கழுவப்படுவாங்களோ மீட்கப்படுவாங்க. அவங்க தேவனுக்கு இஷ்டமானவங்களாயிடுவாங்க. தேவனுக்கு அவங்க நண்பர்கள் ஆயிடுவாங்க. தேவன் அப்படிப்பட்டவர்களோடு இருப்பாரு, அவர்களுக்குள்ள இருப்பாரு, அவங்களோடவே இருப்பாரு. அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பைபிள்ல ஏனோக்கு என்கிற ஒரு நபரை குறித்து நாம வாசிக்கிறோம். 1-2 இடத்துல தான் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய பக்தியை பார்த்தா, அவருடைய வாழ்க்கையின் விஷயத்தை பார்த்தா, அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு காரணம் என்ன என்பதை பார்த்தா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு நடந்தாரு. சம்மதிக்காமல் இருவர் சேர்ந்து ஒன்றாக நடக்க முடியுமா? தேவனோடு நடந்தார் என்றால் அவரோட ஒருமனப்பட்டாரு, அவருக்கு தன்னுடைய வழிகளை ஒப்பு கொடுத்தாரு, அவருடைய வார்த்தையை கேட்டார், அவரை பின்பற்றினார். இன்னொரு இடத்துல அவருடைய பெயரை பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். 5வது வசனமும் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறான். நாம தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆனா நம்ம பாருங்க, மனுஷருக்கு பிரியமா இருக்கணும்னு எவ்வளவு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்போம். ஃபேவர் ஆஃப் காட், தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவன் என்னை அவர் பாராட்டணும், என்னை குறித்து சந்தோஷப்படணும். எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக நான் சாட்சியாக இருக்கணும். அவர் என்னிலே மகிழணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள இருக்கா? தேவனுக்கு பிரியமானவனா இருந்தாராம். அப்படின்னா எப்ப நமக்கு பிரியமா இருக்குங்க? நம்ம சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. நாம கீழ்ப்படிதலோடு இருக்கும்போது தேவன் நம்மிலே பிரியப்படுவார். அவருக்கு பலிகள், அர்ப்பணங்கள் அது தேவையில்லைங்க. பலிகளை விரும்புகிறவர் அல்ல. என்னங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா அவர் நம்மளே சந்தோஷப்படுவார், நமக்கு துணையா இருப்பார். என் வார்த்தையை கேட்கிறவங்களோடு நான் இருப்பேன். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, அவர் சொல்றது என்ன? என்னோட இருங்க, என் வழிகளை நடங்க, என் வார்த்தைகளின்படி நடந்து கொள்ளுங்க, என் இஷ்டம் என்பதை விட்டுவிடுங்க. உலகத்துல இருக்கிற ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. சாத்தானின் வார்த்தைகளுக்கு, மனுஷங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாதீங்க. எஸ், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றைக்கும் நிலைப்பான். எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். அவருக்கு பிரியமான விதத்துல நான் மாற வேண்டும். என்னை நான் திருத்திக் கொள்ளணும். என்னை அவர் ரத்தம் சிந்தி வாங்கினாரு, என்னை உயிரை கொடுக்கிற அளவுக்கு நேசித்தாரு. எனக்காக அவர் பெரிய திட்டங்களை கொண்டிருக்கிறார் என்பது நீங்க உண்மையா இயேசுவை நம்பினவங்களா இருந்தா உங்க இதயத்துல அது உறுதியா வைத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது இந்த உலகமெல்லாம் நம்மை வெறுத்தாலும், இந்த உலகமெல்லாம் நமக்கு எதிராக இருந்தாலும், நாம தேவனின் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த ஆபத்தும் நேரிடாது, உனக்கு எந்த தீங்கும் நடக்காது. அப்படின்னா ஒருவேளை நம்ம உயிரை எடுப்பாங்களோ என்னமோ. இந்த உலகத்துல நம்முடைய உயிரை மனுஷங்க எடுக்க முடியும், ஆனா நம்முடைய ஆவியை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. நம்மிடத்துல இருக்கிற சொத்தை அவங்க பறித்துக் கொள்ளலாம். தேவன் கொடுக்கும் பரலோக நன்மைகளை யாரும் எடுக்க முடியாது. இந்த உலகத்தில் மரித்தாலும் அது ஒரு ப்ரொமோஷன் போல பரலோகத்தில் ஒரு விசேஷமான சிங்காசனத்திற்கு நம்மை ப்ரமோட் செய்கிறது என்று நாம புரிந்து கொண்டா மனுஷருக்கு பயப்பட மாட்டோம். மனுஷரின் வார்த்தைகளின்படி நடந்து கொள்ள மாட்டோம். யார் என்ன நினைச்சா என்ன, ஏசாண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறாரு என்பது நம் உள்ளத்துல ஆழமாக இருக்கணும். நம்மை விமர்சிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க.
அவங்க வார்த்தைக்கு நம்ம பயப்பட தேவையில்லைங்க. நமக்கு கொடுமை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல நீங்க மனமடிவாக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தேவனின் வார்த்தையை கேட்டா உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா, நான் தேவனுக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், காணிக்க கொடுத்தேன், இதை செய்தேன், அதை செய்தேன் தேவனுக்காக என்பாங்க. நீங்க என்ன செய்தாலும் உங்க இதயத்தை தேவனுக்கு கொடுக்கலனா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. உங்களை நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இதோ ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தேன் உமக்கு என்று அழகா பாடல்களை பாடுவோம்ல, எல்லாரும் பாடுவாங்க. ஆனா உண்மையா உங்க இதயத்தை, உங்க வாழ்க்கையை, இதோ ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, என்னை என்னால கட்டுப்படுத்த முடியல, என்னை நான் சரி செய்ய முடியல, என் பிரச்சனைகளை என்னால தீர்க்க முடியவில்லை, பொழுது விடிஞ்சா எனக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வழி, நீங்க உதவி செய்யுங்க. நீர் நெருக்கத்தில் விசாலத்தை உண்டு பண்ணுகிற தேவன், நீர் என் பசியை தீர்க்கிற தேவன், என்னுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், என்னுடைய நோய்களை குணப்படுத்துகிற தேவன், எனக்கு ஞானத்தை உபதேசிக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, உம் பாதத்தில் உட்கார்ந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். குழப்பத்திலே இருக்கிறேன் ஆண்டவரே, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறேன் ஆண்டவரே. இன்றையிலிருந்து என் இயேசுவே, உமக்கே என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை பாருங்கப்பா, எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையை நாங்களே நடத்தி கொள்ளலாம் என்று, தேவனை விட எங்களுக்கு ஞானம் உண்டென்று மனுஷரின் வார்த்தையை கேட்டு நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம் அப்பா. உமக்கு தூரமாகி இன்னும் அழிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்டாலும் அதற்கு கீழ்ப்படியும் போதுதான், உம்முடைய பாத சமூகத்துக்கு வரும்போதுதான் நீர் எங்களுக்கு துணையா இருப்பீர் என்று நாங்கள் உமக்கு பிரியமா இருக்கும்போது, நாங்கள் செய்வதெல்லாம் நீர் வாய்க்க செய்வீர் என்று உமக்கு பிரியமாய் உமது வழிகளில் நாங்கள் நடக்கும்போது, படிப்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய திட்டங்களின்படியாக இம்மையிலும் மறுமையிலும் கூட அநேக மடங்கு பிரதிபலனை கொடுப்பீர் என்று விசுவாசிக்க உதவி செய்யுங்க. யார் யார் எங்கெங்கிருந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ, யார் யாருடைய வாழ்க்கை சிதறி போயிருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை செய்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து கொடுக்கும் சமாதானத்தினால் அவங்க வாழ்க்கை நிறையட்டும் அப்பா. இதுவரைக்கும் பிசாசு எங்களை பயன்படுத்தி அவனுடைய இஷ்டம் போல நசுக்கி எங்களை கிழித்து எல்லாவற்றையும் இழக்கிற நிலைக்கு கொண்டு வரும்போது, ஐயா என் இயேசுவே என்றால் திரும்ப எங்களுக்கு இறங்குகிறவராக, உம் கரங்களில் எடுத்துக்கொண்டு எங்களை சரி செய்கிறவராக இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இதோ உம்முடைய கைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை குணமாக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கையில கொடுத்துடலாங்க நம்மை நாம. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும்னா 8939801234 என்கிற கீழ்காணும் நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதமாக நமக்கு உதவி செய்வாரு. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் மறக்காம கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்